ஆலையை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் என்னோடு பேசுகிறார், குமாரோடு பேசுகிறார், ஏடிஎஸ்பி பேசுகிறார், எஸ்பி இன்ஸ்பெக்டர் பேசுகிறார், உளவுத்துறை நண்பர்கள் பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த தொழிற்சாலையை இங்கு கொண்டு வந்த இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த தொழிற்சாலை இங்கு கொண்டு வந்த உடனேயே தமிழக சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்வி, மாண்புமிகு அன்றைய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசை பார்த்து 40,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வட இந்தியர்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி இளைஞர்கள் இங்கு வரிசை கட்டி பார்க்கிறேன். எல்லாம் 15 வயது, 20 வயது, 25 வயது, 30 வயது, 35 வயது. இந்த படித்த நீங்க கேட்கிற டிகிரி, நீங்க கேட்கிற டிப்ளமோ, நீங்க கேட்கிற பாலிடெக்னிக், நீங்க கேட்கிற 10ஆம் வகுப்பு, நீங்க கேட்கிற 12வது பாஸ், அத்தனை தகுதிகளும் என் மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற இந்த மக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எங்கள் இளைஞர்கள் உழைத்து சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள், ஊதாரித்தனமாக சம்பாதிக்க விரும்பவில்லை. நாங்கள் உழைப்பிற்கு தயாராக இருக்கிறோம். டாடா நிறுவனத்தில் நீங்கள் சொல்வது போல் 8 மணி நேரம் எங்களுக்கான இஎஸ்ஐ, பிஎஃப், பண பாதுகாப்பு எல்லாவற்றையும் செய்து கொடு, மருத்துவ வசதியை செய்து கொடு, பணி பாதுகாப்பின் போது எங்களுக்கான உடை, சீருடை, பணிக்கான ஹெல்மெட் எல்லாவற்றையும் செய்து கொடு. சரியா 8 மணி நேரம் நாங்கள் செய்து நீங்கள் தயாரிக்கிற செல்போன் உதிரி பாகத்திற்கு நாங்கள் வேர்வை சிந்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று என் ஆயிரக்கணக்கான இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் மனு கொடுக்கிறான். ஆனா நீ என்ன செய்யற? பீகார்ல இருந்து, உத்தரப்பிரதேசல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, கேரளாவில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து நீ ஆளை கொண்டு வந்து 20,000 பேரை உள்ள நிரப்பியிருக்க. இதைத்தான் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடம், இந்த நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரிடமும் வேல் முருகனாகிய நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எழுந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு அரசு இடம் தருகிறது, மின்சாரம் தருகிறது, வரி குறைத்து தருகிறது, அவர்களுக்கான தண்ணீரை உறிஞ்சிக் கொள்வதற்கு அனுமதித்திருக்கிறீர்கள். இவ்வளவு சலுகைகளை வழங்கி இந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை தராமல் தனி ரயில்களில், சிறப்பு ரயில்களின் மூலமாக கொண்டு வந்து இவர்களை இறக்கி இவர்களுக்கு விடுதிகளை கட்டி தந்து இவர்களுக்கு வேலை தந்து இங்கே என் மண்ணின் பூர்வீகுடி மக்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற அநியாய அக்கிரம பாதக செயலை டாடா என்கிற இந்தியாவின் பெரும் முதலாளி நிறுவனம் செய்கிறது. இதற்கு தமிழக அரசு உடனடியா இல்ல மண்ணின் மக்களுக்கு 90% வேலையை தருவீர்களா என்று வேல்முருகனாகிய நான் கேட்டேன்.